பேதுருடைய மாமியை நேசித்து அவங்கள சுகமாக்கி, அவங்க சுகமா ஆன உடனே ஆண்டவருக்கு நன்றியா இருக்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு சுகமாக்கிட்டார், அவருக்கு நான் ஏதாவது செய்யணும். நல்லா அவருக்கு ருசி மிகுந்த பதார்த்தங்களை செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அவர் பாருங்க, அன்றைய நாட்கள்ல ஒரு பலத்த காரியங்களை பிதாவின் சித்தத்தை செய்யத்தக்கதாக அந்த பேதுருடைய மாமிக்கும் பங்கு இருந்தது. ஹல்லேலூயா. அவங்க சொஸ்தமாகி, ஜுரம் நீங்கி அவங்க சொஸ்தமாகி பணிவிடை செய்து, அதுல தொடர்ந்து பார்க்கிறோம். அதுல மத்தேயு அதை எழுதுகிறார். இந்த சொஸ்தமானதை நினைச்சு அவர் அப்படியே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை நினைச்சு பார்த்து அது அப்படியே நடந்துருச்சே. ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 53 என்ன சொன்னார்னா, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இது அப்படியே மத்தேயு 8 அதிகாரம் 17 வசனம்